ஒத்துக்கிற வரைக்கும் அவளை அடிங்க. ஓகே மேடம், சொல்லிட்டீங்கல்ல. உள்ள வச்சு அவளை பண்ற டார்ச்சர்ல ஆட்டோமேட்டிக்கா அவ வாயிலிருந்து இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிடுவா. வெறும் வாய் வார்த்தையில சொன்னா மட்டும் பத்தாது. இது எல்லாத்துக்குமே அந்த ஆதிசங்கரி தான் காரணம்னு அவகிட்ட எழுதி வாங்கிடுங்க. அப்பதான் எவிடன்ஸ் ஆதிசங்கரிக்கு அகைன்ஸ்டா இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். புரியுது மேடம். கேட்டுக்கிட்டீங்கல்ல சார், சட்டத்துக்கு முன்னாடி எழுத்து தான் பேசும். அவ கையெழுத்து போடலன்னா ஒரு விரலை உடைச்சிருங்க. அவ போடுற கையெழுத்துல தான் அந்த ஆதிசங்கரியோட தலையெழுத்து. எங்க எல்லாரோட வாழ்க்கை எல்லாமே மாறப்போகுது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது. இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ள எங்களுக்கு அந்த ஆதிசங்கரி அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கணும். இதுதான் நாங்க உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க். 24 ஹவர்ஸ்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி மேடம். அதுக்கு முன்னாடியே நான் எல்லாத்தையும் பக்காவா முடிச்சு காட்டுறேன். நீங்க அவளை ரொம்ப சாதாரணமா எடை போடாதீங்க. அவ ரொம்ப ஸ்ட்ராங். போலீஸ் அடிய பத்தி தெரியாம அவ செய்யாத தப்ப செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டா. அடிக்கிற அடியில அவளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கால்ல விழுந்து கதறி எழுது ஒத்துப்பா. நீங்க நம்பிக்கையோட தைரியமா இருங்க. போனை வைங்க, நான் பாத்துக்கிறேன். மிஸ் ஆயிடக்கூடாது. ஆகாது சார். அந்த பட்டிக்காட்டு வேலைக்காரிக்கு பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறதா நினைப்பு. அந்த ஆதிசங்கரி போட்ட சோறுக்கு அவ்வளோ விசுவாசமா இருக்கா? அந்த ஆதிசங்கரி போட்ட சோறு மொத்தத்தையும் தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ்காரங்க அந்த காயத்ரி கிட்ட இருந்து பிரிச்சு எடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் அவளோட விசுவாசத்துக்கு வேல்யூவே இல்லாம போயிடும்பா. அடி தாங்க முடியாம அந்த காயத்ரி கண்டிப்பா கையெழுத்து போடதான் போறான். ஆதிசங்கரி அரெஸ்ட் ஆகதான் போறா. அந்த செழியன் என் கழுத்துல தாலி கட்டதான் போறான். மேடம், நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களை பழி வாங்கணும்னு யாரோ பக்காவா பிளான் பண்ண மாதிரி தான் தெரியுது. நம்மகிட்ட சரியான எவிடன்ஸ் இல்லாம நமக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ப்ரூவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மேடம். சார், கேஸ் எத்தனை வருஷம் நடந்தாலும் பரவாயில்ல, இதுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நம்ம எப்படியும் ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆனா இப்போதைக்கு உடனே காயத்ரியை நம்ம பெயில்ல எடுத்தாகணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லுங்க. ஆமா சார், இப்போதைக்கு அதுதான் முக்கியம். ஒரு பிரச்சனைன்னு வீட்டுக்குள்ள போலீஸ் வந்ததுமே கொஞ்சம் கூட யோசிக்காம பழிய தாமேல போட்டுக்கிட்டு காயத்ரி விசுவாசத்தை காட்டிட்டா. ஒரு நிமிஷம் கூட அவ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க கூடாது. எங்க குடும்பத்து மேலயும் எங்க மேலயும் எந்த கலங்கமும் விழுந்துடக்கூடாதுன்னு தன்னைத்தானே கலங்கப்படுத்திக்கிட்டு உள்ள போக துணிஞ்ச அந்த காயத்ரி இன்னும் ஒரு நிமிஷம் கூட போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க கூடாது. மேடம், லீகலா இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸ் தான். நான் பெயிலபிள் கேஸ் வேற. பெயில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நமக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ப்ரூஃப் ஆகி கேஸ் முடிகிற வரைக்கும் அந்த பொண்ணை நம்ம வெளியே எடுக்க முடியாது மேடம். ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எதுக்கு இப்ப இவ்ளோ சீன் போடுறீங்க? ஏதோ உங்க வயித்துல பிறந்த குழந்தை கீழே விழுந்த மாதிரி இப்படி சீன் போட்டுட்டு இருக்கீங்க. அந்த காயத்ரி என்ன நீங்க பெத்த பொண்ணா? உங்களுக்கு எதுக்குங்க உடம்பெல்லாம் இப்படி துடிக்குது? அன்னபூரணி, நீ பேசுறது முறையே இல்ல. பெத்தாதான் பொண்ணா? மனசுல எந்த கள்ளங்கபடமும் இல்லாம நல்ல மனசோட அந்த காயத்ரிய இவங்க பொண்ணாவே நினைச்சு பாசம் காமிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உனக்கு புரியாது. அப்போ என்ன பாசம் நேசம் தெரியாத நானும் சுனியோன்னு சொல்றியா? நான் அப்படி சொல்ல வரல. இங்க பாரு கண்ணம்மா. ஏ அன்னபூரணி, இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ என்ன பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு இருக்க? பேசாம வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா?
நிலைமை இல்ல, புரியாம இவதான் நானே ஒரு பக்கம் காயத்ரிக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரே டென்ஷன்ல இருக்கேன். இன்னொரு பக்கம் கம்பெனியோட பேர் கெட்டு போச்சுன்னா இண்டஸ்ட்ரியில நம்ம பிசினஸே பண்ண முடியாது. ஆதிசங்கரி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சாம்ராஜ்யமே மொத்தமா க்ளோஸ் ஆயிடும். நானே அந்த டென்ஷன்ல இருக்கேன். நீ என்னடானா டைம் பாஸ் ஆகாம வீட்ல இருந்துகிட்டு எல்லார்கிட்டயும் வாயை கொடுத்து வம்பு பண்ணிட்டு இருக்க. நீ என் கோவத்தை கிளப்பாம பேசாம இரு. அண்ணி, சொல்லிடு. அது வந்து நான் அப்படி விஸ்வநாதா, அன்னபூர்ணி சும்மா இரு. இப்ப நாம என்ன நிலைமையில இருக்கோம்னு கொஞ்சம் கூட புரியாம பேசிட்டே இருக்கா? முதல்ல இவள இங்க இருந்து கூட்டிட்டு கிளம்பு. அன்னபூர்ணி வா. அண்ணி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு என் மேல இவ்ளோ கோவப்படுறீங்க? சும்மா இரு. ஏங்க, நான் என்னங்க சொல்லிட்டேன்? இங்க இருந்து வா. விடுங்க. என்னங்க? ஐயோ, கைய வாய். விடுங்க. ஏய், என்ன நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாதடி உனக்கு? சத்தியமா சொல்ற அன்னபூர்ணி, உனக்கு வாய் தான் யம. எங்க ஏன் மம்மி இப்படி எல்லாம் பண்றீங்க? கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டியதானே? தேவையில்லாம அத்தை கிட்ட வாங்கி கட்டிக்கிறீங்க. ஏ ரேஷ்மா, காரணம் இல்லாம நான் எதையும் பண்ண மாட்டேன்டி. எனக்கு என்னமோ அந்த மாணிக்கம் கமலா மேலதான் பெரிய டவுட்டா இருக்கு. அந்த காயத்ரிக்கு ஏதாவது ஒண்ணுனா இவங்க துடிக்கிறதெல்லாம் பாக்கும்போது இவங்க தான் உண்மையா அந்த வேலைக்காரிய பெத்தவங்களா இருப்பாங்களோன்னு எனக்கு பெரிய சந்தேகமே இருக்கு. ஐயோ மம்மி, நீங்க எப்பதான் மாற போறீங்க? எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல உங்க டவுட் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணல. நீங்க தேவையில்லாம ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாதீங்க. நல்லா கேளு ரேஷ்மா, இப்ப இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்து தொலைய மாட்டியா? ஏதாவது பண்ணி அக்கா கிட்ட வாங்கி கட்டிக்கிறத உனக்கு பொழப்பா போச்சு. அதான் அந்த காயத்ரி உள்ள போயிட்டால, பெயில் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுல. அவ வெளியில வரத்துக்குள்ள ரேஷ்மாவுக்கு செலியனுக்கு கல்யாணத்தை நடத்திட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்குள்ள சும்மா இருக்க மாட்டாம எல்லாத்துலயும் மூக்க நுழைக்க வேண்டியது. இதே ஒரு பெரிய பொழப்பா போச்சு. இங்க பாரு, கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியற வரைக்கும் ப்ளீஸ் உன் வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேசாம இரு, சரியா? சார், காயத்ரி எப்படியாவது வெளியில எடுத்தே ஆகணும். அதுக்கு வேற வழியே இல்லையா? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே மேடம், லீகலா எந்த வழியுமே இல்லை. பட் அரெஸ்ட் ஆயிருக்கிறது ஒரு பொண்ணுங்கிறதால ஜட்ஜி ஏதாவது மனசு இறங்கி பெயில் கொடுத்தாதான் உண்டு. பேசாம நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது பதிலா கோர்ட்ல பெயில் மூவ் பண்ணுவோம். சப்போஸ் நமக்கு ஃபேவரா ஆர்டர் கிடைச்சிருச்சுன்னா அதை ஸ்டேஷன்ல காமிச்சு காயத்ரி வெளியே கொண்டு வந்துடலாம். அப்படின்னா நம்ம எதுக்காக லேட் பண்ணணும்? உடனே கிளம்பலாம் ஆதி. கிளம்பலாம். வாங்க மேடம். ஆதி, மாணிக்கத்தையும் கமலாவையும் கூட கூட்டிட்டு போலாம் ஆதி. கூட வந்தா அவங்களுக்கும் கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும். சரி, வாங்க. வாங்க. கடவுளே, காயத்ரி நல்லபடியா வீடு வந்து சேர